பஞ்சாபில் தங்க பேரத்தின் போது ஏற்பட்ட தகராறில் ஜுவல்லரி உரிமையாளர் தலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட பகீர் சம்பவம் அரங்கேறியுள்ளது. பட்ட பகலில் அரங்கேறிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? நகைக்கடை அதிபர்களுக்கிடையே ஏற்பட்ட தங்க பேரத்தில் தகராறு ஏற்பட்டதால் தலையிலேயே சுட்டு கொலை செய்யும் திடுக்கிடும் காட்சிகள்தான் இவை. பஞ்சாபில் பட்டப்பகலில் அரங்கேறிய பகீர் படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் டாலிவேல் சவுக் பகுதியில் ஜெய்பால் ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் தங்க நகைக்கடை வைத்து நடத்தி வருபவர் சிமர்பால் சிங். இதேபோல் ஜஸ்தீப் சிங் சாங் என்பவர் மற்றொரு பகுதியில் ஜுவல்லரி கடை நடத்தி வருகிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே தங்கம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பேரம் இருந்து வந்தது. இந்நிலையில் தங்க பேரம் தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை ஜஸ்தீப் சிங் தனது குடும்பத்தினருடன் சிமர்பால் சிங்கின் கடைக்கு சென்றுள்ளார். அங்கு தங்க பேரம் தொடர்பாக அவர்களுக்குள் கடும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த பேரம் கைகூட போவதில்லை என்பதை உணர்ந்த ஜஸ்தீப் தனது குடும்பத்தினருடன் கடையை விட்டு வெளியேறினார். தனது குடும்பத்தினரை பத்திரமாக வீட்டில் விட்டுவிட்டு தனது கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஜெய்பால் ஜுவல்லர்ஸ் கடைக்கு வந்துள்ளார். அங்கு இம்முறை கடும் தகராறு செய்து சண்டையிட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே தகராறு முற்ற சட்டைக்குள் ஒளித்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்த ஜஸ்தீப் சிங் சமர்பால் சிங்கின் தலையை குறிவைத்து சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தலையில் தோட்டா பாய்ந்த நிலையில் சுருண்டு விழுந்த சமர்பால் சிங் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். இந்த திடுக்கிடும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. தப்பி ஓடிய ஜஸ்தீப் சிங்கை பிடித்துள்ள போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பட்டப்பகலில் நகைக்கடைக்காரர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பஞ்சாபில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.